بسم الله الرحمن الرحيم சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் பிதாயா வ நிஹாயால இந்த சம்பவத்தை எழுதும்போது எழுதுறதா வேணாமா? முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய ஒரு சோக நிலைமை. பகதாதிலே ஒரே நாள்ல 10,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த பகதாத் இரத்த ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. குதிரைகள் எல்லாம் அதுல வலிக்கு விழுந்தது. இந்த நிலைமைக்கு முஸ்லிம்கள் ஆளாக்கப்பட்டாங்க. ஏன் இந்த தண்டனை வந்துச்சு? ஒரு வியாபார கூட்டத்தினர்கள் வந்தாங்க. அந்த வியாபார கூட்டத்துக்கே அவங்க மோசடி செஞ்சாங்க, அநியாயம் செஞ்சாங்க. அந்த வியாபார கூட்டத்துடைய தலைவர் தெங்கிஸ் கான் மலைக்கு மேலே ஏறி ரப்ப அழைச்சார். எப்படி தெரியுமா? முஸ்லிம்கள ரப்பே, முஸ்லிம்கள ரப்பே, முஸ்லிம்களுக்கு அநியாயம் செஞ்சான், நீ பார்த்து. எந்த அளவுக்கு அல்லாஹ் முஸ்லிம்களை கோழையாக்கினான் என்றா, ஒரு பெண்மணி வந்து சொல்லுவான், ஒரு வாலிபர் முஸ்லிமிடத்துல, நீ உன்ட தலை இந்த கல்லுக்கிட்ட வச்சுட்டு நான் வீட்டை வைத்து கத்தி எடுத்துட்டு வாரேன் என்று சொன்னா, அந்த ஆண் அந்த வாலிபர் தலை தூக்கி கேட்க மாட்டாரு, ஏம்மா என்ன கொல்ல போறாய், நான் உனக்கு என்ன செஞ்சேன், ஏன் கொல்ல போறாய்? பயந்து நடுங்கி அந்த இடத்துல எரிப்பார், அவர் வந்து கொலை செய்வார். இந்த அளவுக்கு அல்லாஹ் கோழைகளாக்கினான். காரணம் என்ன? அநியாயம். அநியாயம் யாரை விட்டு வைக்காது சகோதரர்களே. குர்ஆன் பயான் செய்து, وَتِلْكَ الْقُرَى أَهْلَكْنَاهُمْ لَمَّا ظَلَمُوا وَجَعَلْنَا لِمَهْلِكِهِمْ مَوْعِدًا وَتِلْكَ الْقُرَى أَهْلَكْنَاهُمْ لَمَّا ظَلَمُوا وَجَعَلْنَا لِمَهْلِكِهِمْ مَوْعِدًا. நாம் அந்த ஊர்வாசிகள் அநியாயம் செய்த பொழுது அவர்களுடைய அழிவுக்கான நேரத்தை நாம் முடிவு செஞ்சிட்டோம். அல்லாஹ் அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். அல்லாஹ் அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். அவர்கள் அநியாயம் செய்ய பொழுது நாம் அவர்களுடைய அழிவுக்கான நேரத்தை நாம் முடிவு செஞ்சிட்டோம். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், فَكَأَيٍّ مِنْ قَرْيَةٍ أَهْلَكْنَاهَا وَهِيَ ظَالِمَةٌ وَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا وَبِئْرٍ مُعَطَّلَةٍ وَقَصْرٍ مَشِيدٍ. எத்தனையோ ஊர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, فَكَأَيٍّ مِنْ قَرْيَةٍ. ஏன் தெரியுமா அழித்தோம்? என்ன செஞ்சாங்க அவங்க? وَهِيَ ظَالِمَةٌ. அந்த ஊர்வாசி அநியாயக்காரர்களா இருந்தாங்க, அநியாயம் செஞ்சாங்க. وَهِيَ ظَالِمَةٌ وَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا. எப்படி நிலைமையை மாத்திரம் வேண்டாம், மாடா மாளிகைகள்ல, கோட்டைகள்ல, வசதி வாய்ப்போட, செல்வ செழிப்போடு இருந்தவர்கள் அநியாயம் செய்தார்கள். நாம் எப்படி மாத்திரம் வேண்டாம், அவருடைய வீட்டுடைய முகடுகள் எல்லாம் விழுந்து விழுந்து, அவர்களுடைய கிணறுகள் எல்லாம் பாழடைந்து, அவர்களுடைய வீடுகள் எல்லாம் பெலஸ் எல்லாம் யாரும் வசிக்க முடியாத அளவுக்கு நாம் மாத்திரம் ஏன் இப்படி செஞ்சோம்? செஞ்ச பாவம் என்ன? அவன் அநியாயக்காரராக இருந்தான், அவன் அநியாயக்காரர்களாக இருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாப்பு. அதனால நாம் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அநியாயம் பயங்கரமானது.